கேளுங்க, இங்கிருந்து போயிடலாம். சுஷ்மா, இங்கிருந்து போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பவே கிளம்பிடலாம். ஆனா ஒண்ணு, இங்க நடந்ததையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன்னு தெரியுது. இதையெல்லாம் சரி பண்ணாம போனா சென்னையிலயும் உனக்கு இந்த பிரச்சனை வராதுன்னு என்ன நிச்சயம்? இல்லைங்க, சுனில் செத்து போனது இங்க கொடைக்கானல்ல. அவனோட ஆவி இங்கதான் எங்கேயோ சுத்திட்டு இருக்கு. நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது. நிச்சயம் சுனில் சென்னைக்கு வரமாட்டாங்க. சரி சுஷ்மா, நான் உன்னோட நம்பிக்கையை மதிக்கிறேன். இங்கிருந்து போயிடலாம். தேங்க்ஸ் மயில். நான் புருஷன்டி, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? லண்டன்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தேங்க்ஸ் சாரிலாம் சொல்லிப்பாங்க. அங்க இதெல்லாம் சகஜம். நம்ம 2 பேரும் லண்டன் போவோம்ல, அங்க வச்சு எனக்கு சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லு. இங்க வேண்டாம். அப்படின்னா லண்டன் போறோமா? பின்ன கொடைக்கானல்ல தான் ஒன்றும் நடக்கல, அங்க போயாவது ட்ரை பண்ணலாம். என்ன சொல்ற? சாரிங்க. அப்போ இன்னைக்கு நைட் தங்கிட்டு போலாமா? ப்ளீஸ் மயில், இங்கிருந்து போயிடலாங்க. சரி, போலாம். சௌத்ரி, சௌத்ரி என்ன அப்படி பாக்குற? நான் சொன்ன மாதிரி சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி இண்டு இடுக்குல பூந்து முன்னாடி வந்து நின்றுருக்கேன் பத்தியா? உனக்கெல்லாம் சட்டம் மட்டும்தான் தெரியும், ஆனா பெருமாளுக்கு சட்டத்தில் இருக்கிற ஓட்டையும் தெரியும். அதனாலதான் உன் முன்னாடி இவ்வளவு வீரமா நின்று பேசிட்டு இருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு பெரியவர் அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரு, சட்டம் ஒரு இருட்டறன்னு. பண்ண மாதிரி யூனிஃபார்ம் போட்டவனுக்கெல்லாம் இருட்டறங்கிறது பயம். என்ன மாதிரி இருட்டிலேயே வாழ்றவனுக்கு அதுதான் பலம். பெருமாள், பயம் பலகீனம்லாம் போலீஸ்காரனுக்கு கிடையவே கிடையாது. உன்னை பத்தி எனக்கு 25 வருஷமா தெரியும். அன்னைக்கு உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு போனா, இன்னைக்கு உன் பையனும் விட்டுட்டு போயிட்டான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சுப்பார். இத்தனை நாளா ஊரை அடிச்சு வலையில போட்டு உன் பையனுக்காக சொத்து சேர்த்தல்ல, இதை அனுபவிக்க போறது யாரு? பெருமாள், வேணாம். சட்டத்தை ஏமாத்திட்டோன்னு சந்தோஷப்படாத. சட்டம் கொடுக்க முடியாத தண்டனைய கடவுள் கொடுத்துட்டான். நீ பண்ண தப்புக்காக ஒரு தப்பும் பண்ணாத உன் புள்ள செத்துட்டான். நீ தோத்து போயிட்ட. இதுக்கு மேலேயும் நீ திருந்தல, நீ மனுஷனே கிடையாது. நான் மனுஷன் உங்ககிட்ட யாரையா சொன்ன? துணி போட்டிருக்கிற மிருகம், பழி வாங்குற புத்தியோட வாழ்ற மிருகம், என்ன அடிச்சவனை தேடி போய் பழி வாங்குற கொடுமையான மிருகம். இத பாரு பெருமாள், மயில் ஒரு போலீஸ்காரன்.
போலீஸ்காரங்கிட்ட தோத்து போவ. திருந்தி வாழப்பார். இருக்கிற கொஞ்ச நாள்ல பரிகாரமா கொஞ்சமாவது புண்ணியத்தை தேடிக்க. வீணா பிரச்சனை பண்ணி மறுபடியும் மாட்டிக்காத. நான் சௌத்ரி, அந்த மயிலுக்கு தூதுவரா வந்திருக்கிறியா நீ? அவனை நான் ஒன்றும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டானோ? நீ ஒன்று பண்ண, அவனை வந்து என்ன பார்க்க சொல்லு. அவன் என் காலில் உளுந்து காதறணும். என்னையே என் பொண்டாட்டி ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு அவன் வாயால் அவன் சொல்லி சொல்லி என்கிட்ட கதறணும். அப்படி கதறி அழுவிட்டோம், அப்புறமா அவனை மன்னிக்கணுமா வேணாமன்னு நான் யோசிக்கிறேன். பெருமாள், திரும்ப திரும்ப தப்பு பண்ணாத. நான் உனக்கு கடைசி சான்ஸ் தரேன். இதுக்கு மேலே இழக்க உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, உன் உயிரை தவிர. நான் சௌத்ரி, மிரட்டுறியா? என்ன போட்டுடலான்னு யோசிக்கிற போல இருக்க. முடிஞ்சா போட்டு பாரு. என் போனம் இந்த பூமியில விழுவறதுக்கு முன்னாடி 100 பணம் விழுவும். பாக்குறியா? பெருமாள், நான் உன்கிட்ட சவால் விடவல்ல, எச்சரிக்கை பண்ண வந்திருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. அந்த மயிலுக்கு தூதுவரா வந்த மாதிரியே தெரியுது. கையில வெள்ளை கொடி மட்டும்தான் மிச்சம். வேணா ஒண்ணு பண்ணுவோமே. அவனை நேரா என்னை வந்து மீட் பண்ண சொல்லி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. மன்னிக்கணுமா வேணாமான்னு பெருமாள் அப்புறமா முடிவு பண்ணுவோம். யானை தான் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்குமா. மதம் பிடிச்ச யானை என்ன பண்ணும் தெரியுமா? அதுவும் மகனை பறி கொடுத்த யானை மதம் பிடிச்சா என்ன பண்ணும் தெரியுமா? காரணமான ஒவ்வொருத்தரையும் தேடி போய் அழிக்காம விடாது. ஜாக்கிரதை. மதம் பிடிச்ச யானைய எப்படி அடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். முடிஞ்சா அடக்கி பாரு. கலை, வண்டி ஏறா. ஹலோ அம்மா. அம்மான்னு இப்பதான் உனக்கு ஞாபகம் வருதாடி? காதலிச்சவரை கல்யாணம் பண்ணி வச்சதுக்காக இப்படியா? ஹனிமூன் போனா பெத்த அம்மாவை கூட மறந்துடுவியாடி? ஏண்டி, ஒரு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு என்னவா அவ்வளோ பிஸி ஆயிட்டியா நீ? இத பாரு, நானும் உங்க மாமாவும் முடிவு பண்ணிட்டோம். இனிமே அவருக்கு மயில் தான் பையன், எனக்கு ஸ்னேகா தான் பொண்ணு. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஏய், என்னடி? நான் சும்மா ஜோக் தானே பண்ணேன். அதுக்கு அழறதா சின்ன குழந்தை மாதிரி? அம்மா, நீ பேசினதுக்கெல்லாம் நான் அழல. அப்புறம் என்னடி? அம்மா, இது பாரு, நான் உன் அம்மா தானே. எதுவா இருந்தாலும் சொல்லுமா. உனக்கும் மயிலுக்கும் தாம்பத்திய உறவுல ஏதாவது பிரச்சனையா? அது எதுவுமே நடக்கலம்மா. என்னடி சொல்ற? எனக்கும் அவருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. ஏய், ஏதாவது பிரச்சனையா? ஏண்டி, மாப்பிள்ள கோவப்படுற மாதிரி ஏதாவது பேசி கீசி தொலைச்சியா? ஐயோ அம்மா, எனக்கு கொஞ்சம் பேச விட. சரி சொல்லு. இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா நீ. ஏய், இது பாரு, புரியுற மாதிரி சொல்லு. நாங்க இப்ப கொடைக்கானல்ல இருக்கோம். அதாவது தெரியுமா? தெரியும். நானும் ஐஸ்வர்யாவும் தங்கியிருந்தோமே, அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் தங்கியிருக்கோம். சரி, அதுக்கு என்ன? அம்மா, இங்க சொல்லுமா. சுனில் வராமா. அவன் என்னை பார்த்து சிரிக்கிறான், என்கிட்ட பேசுறாம்மா. என்னடி உளர்ற? நான் சொல்றத நீயாவது நம்புமா. சுனில் இங்க இருக்கான், என்ன நம்பு. இல்ல சுஷ்மா, அவன் செத்து போயிட்டானடி. இது பாரு, உன் கல்யாணம் நடக்கணும்னு மயில் யாரையோ போன்ல பேச வச்சு எல்லாரையும் நம்ப வச்சார்ல அவன் உயிரோட இருக்கான்னு.
அதுவும் இல்லாம நாம தானே அவனை மலையில இருந்து தூக்கி போட்டோம், மறந்துட்டியா? அம்மா அவன் செத்ததெல்லாம் உண்மைதாம்மா. ஏய், அவன் எப்படி வருவான்? அவன் ஏன் கண்ணுக்கு மட்டும்தாம்மா தெரியறான். செத்து போனவன் என்ன பழி வாங்குறதுக்காக பேயா வந்திருக்கான். ஐயோ, வாய மூடு. பேயாவது பிசாசாவது. அம்மா ஏன் கண்ணுக்கு தெரியறவன் மயில் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறான். எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. இது பாரு, முதல்ல நீ கொடைக்கானலே போயிருக்க கூடாது. இது பாருமா, சுனில் சம்பவத்துக்கு அப்புறம் போலீஸ் யூனிஃபார்ம்ல யாரை பார்த்தாலும் மயங்கி விழறவ நீ. அந்த மாதிரி தாம்மா இதுவும். ஐயோ அம்மா, நீயும் மயில் மாதிரியே பேசாத. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல. சுனில நான் என் 2 கண்ணால பார்த்தேன், அடிக்கடி பாக்குறேம்மா. அவன் கிட்ட பேசுறான், சிரிக்கிறான், என்ன பழி வாங்க போறதா சொல்றான். நிறைவேறாத ஆசையோட செத்து போனவங்க பேயா வருவாங்க. சுனிலுக்கும் சின்ன வயசு, என்ன அடையணுங்கிற தீராத வெறி இருந்துச்சு அவனுக்கு. அவனை பாட்டிலால குத்தி கொன்னதே நான் தான். அவன் என்ன பழி வாங்கறதுக்கு தாமா வந்திருக்கான். என்ன நம்ப. இப்ப கூட நான் பேசுறது எங்கேயோ இருந்து கேட்டுட்டு தான் இருப்பான். ஐயோ, என்னடி என்ன நம்ம பேசிட்டு இருக்க? முதல்ல நீங்க 2 பேரும் கிளம்பி சென்னைக்கு வந்துருங்க. ஐயோ, நானும் அதை தாமா சொல்லிட்டு இருக்கேன். மயில் கேட்க மாட்டேங்கிறாரு. இது பாரு, எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. எனக்கு என்னமோ அங்க இருக்கிறது சரியா தோணல. 2 பேரும் தயவு செஞ்சு கிளம்பி வந்துருங்க. சரிம்மா, நான் அவர்கிட்ட சொல்றேன். அம்மா, அக்காவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? முதல்ல நீங்க 2 பேரும் கிளம்பி வாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். சரிம்மா, நான் வைக்கிறேன். மாமாவை கேட்டேன்னு சொல்லு. சரி, பத்ரம். என்னம்மா, ஏன் இப்படி பயப்படுற? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைண்ணே. ஏன் உன் முகம் சரியில்லை? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஃபோனில் யாரும்மா பேசுனது? அது வந்து சுஷ்மா தான் பேசினா. ஏதோ பேயை பார்த்து பயந்துட்டா போல இருக்கு. பேய்? ஏம்மா, நீ கூடவா பேய் பிசாசெல்லாம் நம்புற? இதை பாருமா, மனுஷங்களோட நம்பிக்கை தான் கடவுளாகவும் பயம்தான் பேயாவும் இந்த உலகத்தை சுற்றிக்கிட்டு இருக்கு. மெடிக்கல் சயின்ஸில் ஃபியர் ஆஃப் கோஸ்ட் ஃபோபியான்னு சொல்லுவோம். சில பேருக்கு இருட்ட கண்டா பேய் பயம் வரும், சிலருக்கு அதீத கற்பனையில் கூட பேய் பயம் வரும்மா. ஏற்கனவே உன் பொண்ணு பயந்த சுபாவம் உள்ளவன். இதை பாரு, இதுக்கெல்லாம் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குமா. இங்கே வரட்டும், சரி பண்ணிடலாம். அண்ணே, நீ என்னென்னமோ சொல்ற, எனக்கு பயமா இருக்குண்ணே. சுஷ்மாவோட பேய் பயம் போனோன்னா முதல்ல நீ தைரியமா இருமா. நான் வேணா மயில்கிட்ட பேசட்டுமா? வேண்டாண்ணே, அவங்கள கிளம்பி வர சொல்லிட்டேன். அவங்க வரட்டும், அப்புறமா பேசிக்கலாமே. ஸ்னேகா காணாமல் போய் அதுவே நமக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ சுஷ்மாக்கு இப்படி ஒரு பிரச்சனை. ஆண்டவன் ஏன் தான் நம்மளை இப்படி சோதிக்கிறான்னு தெரியலையேம்மா. சுஷ்மா, 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 என்னாச்சு? இல்ல இங்கதான் இருக்கேன். ரிலாக்ஸ், நான் இங்கதான் இருக்கேன். எந்திரிச்சிட்டியா? நல்லா தூங்கிட்டு இருந்த, அதனாலதான் டிஸ்டர்ப் பண்ணல. சரி, நான் போய் பில் பே பண்ணிட்டு ரூமை வெக்கேட் பண்றேன்னு சொல்லிட்டு வரேன். நீ லக்கேஜ் எடுத்து வை.
நம்ம இப்பவே கிளம்புறோமா? ஆமா, நீ தான் அங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டிய. எனக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு. கிளம்பிடுவோம். என் மேல கோவம் எதுவும் இல்லையே? சுஷ்மா, நான் ஏன் உன் மேல கோவப்பட போறேன்? அது இல்லைங்க, சந்தோஷமா இருக்கலாம் நீங்க வந்தோம். இங்க வந்தா உங்களுக்கு சந்தோஷம் இல்ல, எனக்கும் நிம்மதி இல்லை. நம்ம ஹனிமூன் பிளான் சொதப்பிருச்சு இல்ல? இங்க பாரு சுஷ்மா, எனக்கு ஏன் சந்தோஷத்தை விட உன் சந்தோஷம் தான் முக்கியம். மற்ற விஷயத்த சென்னையில போய் பார்த்துக்கலாம். நீ ரெடியா இரு. என்னங்க? என்ன சொல்லு சுஷ்மா. என்னங்க? என்ன சுஷ்மா? இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு ஏர்லி மார்னிங் கிளம்பிடலாம். ஹேய், நிஜமா தான் சொல்றியா? ஆர் யூ ஆல்ரைட்? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நல்லா தூங்கி எழுந்ததுல மனசு தெளிவா இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நைட் மட்டும் இருந்துட்டு காலையில கிளம்பிடலாம். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? சும்மா இருங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்லணுமா? ஏய் போங்க. என்னங்க விடுங்க, நான் குழந்தையா? விடுங்க. ஆமா சுஷ்மா, நீ எனக்கு குழந்தை தான். இவ்வளவு ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு இத்தனை நாள் பொறுமையா இருந்தீங்களே, ரியலி யூர் கிரேட். பொண்டாட்டியா இருந்தாலும் அவ விருப்பம் இல்லாம தொடக்கூடாது. இந்த விஷயத்துக்காக பொண்டாட்டியை தொந்தரவு பண்ணா சட்டப்படி குற்றம். வலிக்குதிரி, ஏண்டி கிள்ற? பின்ன சட்டம் குற்றம்னு போலீஸ் புத்தி போதா பாருங்க. 24 மணி நேரமும் போலீஸ்காரராவே இருக்கீங்க. இனிமே பொண்டாட்டி நினைப்பு மட்டும்தான் இருக்கணும். அப்படியே ஆகட்டும் மகாராணி. சரி, ரிசப்ஷன்ல காலையில வெக்கேட் பண்றோம்னு சொல்லிட்டு வந்துடுறேன். வந்த நீங்களும் குளிங்க. எதுக்கு? நான் தான் அப்பவே ஃப்ரெஷ் ஆயிட்டேன். ஐயோ, 2 பேரும் சேர்ந்து திருடன் போலீஸ் விளையாடுறதுக்கு. போயிட்டு சீக்கிரம் வாங்க. போங்க. ஏங்க, போகும்போது கதவு சாத்திட்டு போங்க. சுஷ்மா, நாளைக்கு நீயும் புருஷனும் சேர்ந்து ஊரை காலி பண்றீங்களா? சுனில், பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. சுனில்னு யார் நீ? அதான் நீயே சொன்னியே, சுனில். இல்ல, நான் நம்ப மாட்டேன். சுனில் செத்து போயிட்டான். கரெக்ட் தான், நான் இறந்துட்டேன். இப்போ உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறது சுனிலோட ஆவி. நான் நம்ப மாட்டேன். நீ நம்பாம போ, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. இன்னைக்கு நைட் மட்டும் நீயும் புருஷனும் இங்க தங்க போறீங்க. உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட். ரைட்? என்னடா நீங்க 2 பேரும் பர்சனலா பேசிக்கிட்டது நான் எப்படி சொல்றேன்னு பாக்குறியா? என்ன சுஷ்மா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நான் பக்கத்துல தானே நின்னுட்டு இருந்தேன். என்ன சுஷ்மா, வாயடிச்சு போயிட்ட? நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லை. இன்னைக்கு நைட் உனக்கும் புருஷனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஏர்லி மார்னிங் ஊரை விட்டு போகலான்னு பிளான் பண்ணிட்டீங்க. கரெக்ட் தானே சுஷ்மா? இன்னைக்கு நைட் உனக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நைட் தான். ஆனா அது உன் புருஷன் கூட இல்லை, இந்த சுனில் கூட. ஆமா சுஷ்மா, என் கூட தான் உனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது.
ஏன் சைலண்டாவே இருக்க? எப்படின்னு கேட்க மாட்டியா? சரி பரவாயில்ல, நானே சொல்றேன். இன்னைக்கு நைட் உன் புருஷனுக்கு பேய் பிடிக்க போகுது. அந்த பேய் வேற யார் தெரியுமா? சாட்சாத் இந்த சுனிலே தான். பேயா வந்து உன் புருஷன் உடம்புல பூந்து, அப்புறம் என்ன, உனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான். அது மட்டும் நடந்துட்டா கண்டிப்பா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இல்ல இல்ல, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீ என்னடி சம்மதிக்கிறது? நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட் உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட். என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைச்ச, முரண்டு பிடிச்ச, எனக்கு ஒன்றும் இல்லை, உன் புருஷனுக்கு தான் பிரச்சனை. உன் புருஷனுக்கு எப்படி பிரச்சனை வரும்னு பார்க்குறியா? விருப்பம் இல்லாத பொண்டாட்டிய கம்பல் பண்ணா சட்டப்படி குற்றம்னு உன் புருஷன் சொல்லியிருப்பானே, என்ன ஞாபகம் இல்லையா? நீ கத்தி கூச்சல் போட்டா உன் புருஷன் தான் மாட்டுவான். நான் ஆத்மா, என்னை எவனும் எதுவும் பண்ண முடியாது. நான் உன் புருஷன் உடம்புக்குள்ள போக போறேன். நீ நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தயாரா இரு. சுஷ்மா, இன்னைக்கு உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட்.